இந்த கவுன்சில் சீட்டு கிடைக்கிறதுக்கு அவன் லட்சக்கணக்கில் கொடுக்க தயாரா இருக்கான். செல்வம் ஒரு அண்ணா காவடி பையன், அவனுக்கு எதுக்கு சீட்டு கொடுத்தீங்க? அவன்கிட்ட நம்ம சொத்து எவ்வளோ இருக்குன்னு தெரியும்ல. அவனுக்கு இந்த சீட்டை கொடுத்துட்டோம்னா காலகாலத்துக்கு நமக்கு அடிமையா இருப்பாண்டி. அதுவும் இல்லாம அவன் நம்ம பையடி. நம்ம பையனா? உனக்கு எனக்கும் பிறந்தவனா? என்னடி லூசு மாதிரி பேசுற? நான் எதுக்கு அவனை பினாமியா வச்சிருக்கேன் உனக்கு தெரியாதா? அன்னைக்கு நீ கொழுப்படுத்து போய் ஈட்டிங் மான்கரின்னு ஸ்டேட்டஸ் போட்டு போலீஸ்ல மாட்டினப்ப நான் தான் அட்மின், நான் தான் தப்பா பட்டுன்னு சொல்லி உன்னைய காப்பாத்தினான்ல, அதை மறந்துட்டியா? உனக்கா எத்தனை மாசம் ஜெயிலில் கிடந்தா? அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்டி. அவனுக்கு இந்த சீட்டை மட்டும் கொடுத்துட்டோம்னா நம்ம சொத்துக்கு பாதுகாப்பா இருப்பாண்டி. சொத்துக்கு பாதுகாப்பா? அதை பத்தி மட்டும் யோசிக்கிறீங்க, நம்ம பிள்ளையோட பாதுகாப்பு பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம பிள்ளையோட பாதுகாப்புக்கு என்னடி குறைச்சல்? சரி, என் தம்பிக்கு என்ன குறைச்சல்? அவன் விசுவாசமா இருக்க மாட்டானா? என்னைக்காவது ஒரு நாள் அவனை பத்தி நீங்க யோசிச்சிருப்பீங்களா? நாளைக்கு நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர போறவங்க, நீங்க அவனை செட்டில் பண்ணி விட்டாதானே நாளைக்கு நம்ம பொண்ணு சந்தோஷமா இருப்பா. என்னமோ நான் உன் தம்பிக்கு எதுவுமே செய்யாத மாதிரி சொல்ற. அத்தனை பாரு குவாரிலாம் எடுத்து கொடுத்துருக்கேன். இது போக கோச்சிங் சென்டர், இது வருமானம் பத்தாதமா அவனுக்கு? பணம் இருந்தா மட்டும் போதுமா? நான் கடைசியா கேக்குறேன், அவனுக்கு சீட்டு கொடுக்க முடியுமா முடியாதா? கொடுத்துருவோம், கொடுத்துருவோம், அவ்வளவுதானே.